ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இந்த விளாகில் நான் என் பையனுக்காக பவுண்டி பார் சாக்லேட் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். அவனோட பர்த்டே அன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 ml பால் எடுத்திருக்கேங்க. பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை போட்டு நல்லா காய்ச்சிட்டு கூடவே டிஸ்கிலேட் கோகோனட் பவுடர் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பால் காய்ஞ்சதும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாலெல்லாம் தேங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 50 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க ஷேப்பு. இந்த மாதிரி வந்ததும் அதை ஃப்ரீசரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு சாக்லேட் மெல்ட் பண்ண வச்சுருந்தேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேங்க. அதுதான் சின்னதாக ஒரு சொதப்பல். தண்ணி விடாமல் அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் கோகோனட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெல்ட்டான சாக்லேட்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து எடுத்து வச்சுட்டு 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டுருங்க. 6 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பவுண்டி பார் ரெடி.